இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தென்கொரியாவில் ராணுவ ஆட்சியை அறிவித்ததற்காக அந்நாட்டு அதிபர் மன்னிப்பு கோரினர். தென்கொரியாவில் சர்ச்சைக்குரிய ராணுவ ஆட்சியை அறிவித்ததற்காக அந்நாட்டு அதிபர் யூன் சுக் யோல் நேற்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டு இதனால் நாட்டில் போராட்டங்கள் நீடிப்பதால் மீண்டும் ராணுவ ஆட்சியை பிரகடனம் செய்ய போவதில்லை என்றும் அவர் உறுதியளித்தார். தென்கொரிய தலைவர் சியோலில் உள்ள அதிபர் அலுவலகத்தில் சனிக்கிழமை உரையாற்றிய பிறகு யூன் சுக் யோல் தலைவணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். தமது நடவடிக்கை நாட்டு மக்களை பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்கியதை நினைத்து தாம் வருத்தம் அடைவதாக கூறினார். இதற்காக தம் மீது அரசியல் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டால் அதனை புறக்கணிக்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் ஆளும் கட்சிக்கும் பிரதான எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே தொடர் மோதல் நிலவி வந்த நிலையில் தென்கொரியாவில் ராணுவ ஆட்சி பிரகடனப்படுத்தப்படுவதாக யூன் சுக் யோல் சில தினங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பினை சில மணி நேரங்களில் அவர் மீட்டுக் கொண்ட போதிலும் நாடு முழுவதும் அவருக்கு எதிராக கடும் எதிர்ப்பு கிளம்பியது. மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு யூன் சுக் யோலை பதவியில் இருந்து நீக்கும் தீர்மானத்தை எதிர்க்கட்சி தலைமையில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் தமது பதவி குறித்து முடிவெடுக்கும் பொறுப்பை தமது கட்சியிடம் தாம் விட்டுவிடுவதாக அவர் தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் எடுக்கும் முடிவை ஏற்று தயாராக இருப்பதாகவும் சுக் யோல் கூறியுள்ளார். 2027 சீ விளையாட்டு போட்டியை இணைந்து நடத்துவதில் ஜொகூர் இணக்கம். 2027ஆம் ஆண்டு சீ விளையாட்டு போட்டியை இணைந்து நடத்தும் மாநிலங்களின் பட்டியலில் ஜொகூரும் இணைந்துள்ளதை இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. கோலாலம்பூர், சரவாக் மற்றும் பினாங்கு ஆகிய மாநிலங்கள் 2027 சீ விளையாட்டு போட்டி இணைந்து நடத்த முன்னதாக ஒப்புக்கொண்டிருந்தன. முன்பு ஒப்புக்கொண்டபடி ஜொகூர் மாநிலத்தில் காற்பந்து போட்டி மட்டுமே நடத்தப்படும் என்று அமைச்சர் ஹன்னாயோ தெரிவித்தார். நாட்டிலேயே சிறந்த உள்கட்டமைப்பு மற்றும் காற்பந்து மைதானத்தை ஜொகூர் கொண்டிருப்பதால் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். எனவே மலேசியாவில் குறிப்பாக ஜொகூர் மாநிலத்தில் உள்ள காற்பந்து உள்கட்டமைப்பை 2027 சீ விளையாட்டு போட்டியில் பங்கேற்பவர்கள் அனைவருக்கும் காட்சிப்படுத்த இது ஒரு வாய்ப்பாகும் என்றார் அவர். சனிக்கிழமை கோலாலம்பூர் KBS மை லேடிஸ் எஸ்போர்ட்ஸ் எனும் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின்னர் ஹன்னா அவ்வாறு கூறினார். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. இந்தியாவில் இருந்து மலேசியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் விலை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. அண்மையில் இந்தியாவுக்கும் தாம் மேற்கொண்டிருந்த பயணத்தின் மூலம் இந்த விலை குறைப்பு சாத்தியமானது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அதோடு மக்கள் எதிர்நோக்கும் சுமையை குறைக்க குறிப்பாக அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையில் வழங்கப்படுவதற்கு மத்திய அரசாங்கம் உறுதி கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய நாட்டு அரசாங்கத்துடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையை அடுத்து இப்போதுதான் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியின் விலை சற்று குறைந்துள்ளது. அண்மையில் தான் பாகிஸ்தானுக்கு சென்றிருந்த போது அங்கும் பேரம் பேசியதன் விளைவாக அவர்களும் குறைந்த விலையில் அரிசியை விற்க ஒப்புக்கொண்டனர் என்றார் அவர். நேற்று பினாங்கு பட்டுவத்தில் உள்ள மஸ்ஜித் தீமா குடியிருப்பு பகுதியில் மடானி மலிவு விற்பனையை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அவர் அவ்வாறு கூறினார். மலிவு விற்பனை திட்டங்களை மேற்கொள்வதால் ஆரோக்கியமான போட்டித்தன்மையை உருவாக்கி சந்தை விலையை குறைப்பதற்கான அழுத்தத்தையும் கொடுக்கும் என்றும் அன்வார் சுட்டிக்காட்டினார். இந்த ஒரு நாள் விற்பனையில் 1000 கோழிகள் மற்றும் 200 அரிசி பாக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். 6 மாநிலங்களில் உள்ள PBS-இல் 10,072 நீர்வழி பரவும் நோய் சம்பவங்கள் சனிக்கிழமை வரை அடையாளம். கிளந்தான், தெலங்கானா, கெடா, நெகிரி செம்பிலான், பஹாங் மற்றும் பேராக் மாநிலங்களில் உள்ள தற்காலிக நிவாரண மையங்களில் PBS-இல் 10,072 நீர்வழி பரவும் நோய் சம்பவங்களை சுகாதார அமைச்சு அடையாளம் கண்டுள்ளது. PBS-இல் உள்ள அனைத்து நோய் சம்பவங்களும் ஆங்காங்கே பரவி இருந்தாலும் அவை இன்னும் கட்டுப்பாட்டில் இருப்பதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். 10,072 நீர்வழி பரவும் நோய் சம்பவங்களில் 6,730 கடுமையான சுவாச தொற்று, 3,021 சரும தொற்று மற்றும் 20 கை கால் வாய் புண் நோய் HFMD-ஐ உட்படுத்தியது என்றும் டாக்டர் சுல்கிஃப்லி விவரித்தார். 298 கடுமையான குடல் அழற்சி, 190 வெண்படல அழற்சி, 20 சின்னம்மை ஆகும் என்றார் அவர். நேற்று கிளந்தான் தும்பாட்டில் உள்ள மாரா அறிவியல் கல்லூரியில் உள்ள
PBSக்கு வருகை மேற்கொண்ட போது அத்தகவலை தெரிவித்தார். மதிப்புமிக்க ஆட்டக்காரராக விருதினை வென்றார் லியோனல் மெஸ்ஸி. அமெரிக்க மேஜர் லீக் கால்பந்து போட்டியின் மிகவும் மதிப்புமிக்க ஆட்டக்காரராக அர்ஜென்டினாவின் கோல் மன்னன் லியோனல் மெஸ்ஸி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த பருவத்தில் இன்டர் மயாமி கிளப்பின் வெற்றிக்கு தூணாக நின்றதால் மதிப்புமிக்க வீரருக்கான MVP விருது மெஸ்ஸிக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த பருவத்தின் புள்ளிகள் அடிப்படையில் லியோனல் மெஸ்ஸிக்கு இவ்விருது வழங்கப்பட்டது. 37 வயதான அவர் 36 கோல்களுடன் இப்பருவத்தை முடித்துள்ளார். அதில் 20 கோல்களை அவர் அடித்ததோடு மற்றும் 16 கோல் போடும் முயற்சிகளுக்கு உதவியுள்ளார். MPV விருதுடன் இவ்வாண்டை நிறைவு செய்யும் மெஸ்ஸி பெரும்பாலான ஆட்டங்களில் காயமடைந்ததால் 19 போட்டிகளில் மட்டுமே பங்கேற்றார். அதோடு MLS கிண்ண கால்பந்து போட்டியில் அவர் தலைமையில் களம் இறங்கிய இன்டர் மயாமி கிளப் முதல் சுற்றில் எதிர்பாராத விதமாக தோல்வியுற்றது. இந்த MPVP விருதை வென்ற 10வது தென் அமெரிக்க வீரர் என்ற பெருமையையும் மெஸ்ஸி பெறுகின்றார். லுசியானோ அகாஸ்டோ, டீகோ வெலேரி, குல்மெரோ மரபாரோஸ் கலட்டோ மற்றும் கிறிஸ்டியன் கோமெஸ் ஆகியோருக்கு பிறகு அதனை வென்ற இவர் அர்ஜென்டினாவின் 5வது வீரராவார். பாதுகாப்பு மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டின் தேவைகளை PLKN 3.0 சமநிலைப்படுத்தும். அடுத்த மாதம் தொடங்கி படிப்படியாக அமல்படுத்தப்படவிருக்கும் தேசிய சேவை பயிற்சி திட்டமான PLKN 3.0 பாதுகாப்பு மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டின் தேவைகளை சமநிலைப்படுத்தும் வகையில் வகுக்கப்பட்டுள்ளது. உண்மையான அச்சுறுத்தல்களின் காரணமாக பாதுகாப்பு சவால்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இதே போன்ற திட்டங்களை செயல்படுத்திய மற்றும் மற்ற நாடுகளைப் போல் அல்லாமல் பன்முக சமூகத்தின் ஒற்றுமையை வளர்க்க மலேசியா PLKN 3.0 அமல்படுத்துவதாக தற்காப்பு அமைச்சர் ஸ்ரீ முகமது காலித் நோர்டின் தெரிவித்தார். ஆனால் மற்ற நாடுகளை போன்று தேசத்திற்கான சேவை அடிப்படை தன்மையாக அதை மாற்றிவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தனது பாதுகாப்பு நலனை முன்னிறுத்தி சில நாடுகளில் இப்பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வடகொரியா மற்றும் தாய்வான் தென்கொரியா அச்சுறுத்தல்களை அதற்கு குறிப்பிடலாம் என்றார் அவர். நேற்று தற்காப்பு ஆய்வுகளுக்கான தேசிய மையம் புஸ்பஹானஸில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதனை தெரிவித்தார்.